நான் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ப்ரான் தொக்கு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபியை நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கோமான்னு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்போ நான்வெஜ் பண்ணாலுமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்போனா கிரேவி ரொம்பவே திக்காக கிடச்சிரும். ஓரளவுக்கு மீடியம் திக்காக நம்மளுக்கு இருக்காது, ரொம்ப திக்காகிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் எல்லாமே மாறிடும். அதனால ஓரளவுக்கு அது வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரான் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளப்பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரானில் உள்ள ஸ்மெல் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் இஞ்சி வெள்ளப்பூண்டு கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல் இது ஓவர் கம் பண்ணிடும். அதனால் நம்ம இன்றைக்கி இஞ்சி வெள்ளப்பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். ஜூஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம இந்த வெங்காயம் கூட சேர்த்துடலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாடை போடுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம கடைசியாக மிளகு சேர்த்துக்கிறதுனால நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானை இது கூட நம்ம சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமான அளவாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி ஒன்று போதுமான அளவு. நீங்கள் அதிகமாக பண்ண போறீங்கன்னா எல்லாமே அளவு கூட்டி செஞ்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிச்ச தயிர் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை சூப்பராக இதோட ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. இது மூடி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் இது ப்ராப்பராக வெந்து நல்ல சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி தொக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, லெமன் ரைஸ், ரசம் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வாவ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி மிளகுத்தூளை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் போடுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா ஈஸி ரெசிபிஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.